இப்போ இவர் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இருக்கிறார். இவருடைய வார்த்தையை மற்றவர்கள் கேட்கிற மாதிரி ஒரு துரோகம் செய்து ஒரு பெரிய தீமையான கூட்டத்தை கூட்டி நின்னவர் தான் யாருன்னா யூதாஸ். சமாதான பிரபு இவரை பிடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துன்னு வராங்களாம். இவ்வளோ நாளா சீசனா இருந்தவர் இப்போ அந்த சீசத்துவத்தில் நடுத்த மெய்ப்பனையே காட்டி கொடுக்கறதுக்கு இப்போ இவர் ஒரு மெய்ப்பனா மாறிட்டார். தீமையாளர்களுக்கு மெய்ப்பன் ஆயிட்டார். யாரு? யூதாஸ். அப்பவே சொன்ன மாதிரி தான், உலகத்தின் ஒளியை பிடிக்கிறதுக்கு ஒளிகளை ஏந்தி கொண்டு கைகள் வந்தார்களாம். இவங்க எல்லாருமே பிடிச்சாங்களா? யாக்கோபுடைய வசனம் யூதாஸ் மேல சரியா நிறைவேறங்க. ஏன்னா யூதாஸ் கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு காரணம் முதல் கோபம் பார்த்தோம். அந்த கோபம் வர்றதுக்கு காரணம் என்ன? இச்சை. அத்தான் யாக்கோபு சொல்றாரு இல்லைங்களா, இச்சை நிமித்தமா தான் நம்ம என்ன பண்றோம்? பாவத்துல இழுக்கப்படுறோம். பாவம் வளர்ந்த பின்பு எதை வர வைக்கும்? பாவம் கர்ப்பம் தரித்து அது வளர்ந்த பின்பு எது வரும்? கடைசியில மரணம். மரணம் வரும். சரி, வசனத்தை வாசிச்சிடுங்க நீங்க. யாக்கோபு 1:14-15. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப யூதாசுக்கு வந்த சோதனையும் எதுதானா? சுய இச்சை. மாட்டினாரா? இப்ப மாட்டின உடனே அடுத்து என்ன நடக்குது? அந்த இச்சை நிமித்தமாக பாவம் கர்ப்பம் தரிக்கிறது. அது பரிபூர்ணமான உடனே தூக்கு போட்டுன்னு செத்துட்டார். இச்சை, பாவம், மரணம். இங்க கூட என்னதான் வைக்கிறான் பாருங்க. ஞாபகம் இருக்கா? சில நாட்களுக்கு முன்னாடி படிச்சோம் 3 தந்திரங்கள். இச்சை, பாவம், மரணம். இங்கதான் கடைசியில வந்து நிக்குது.